டிஷ்ஷை ஒரு டிஷ் தானே பண்ண முடியும். ஆனால் இந்த ஒன் பாட்டில் நிறைய டிஷ் பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வாஷ் பண்ண மஞ்சள் பூசணிக்காய், அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த அடுத்த லேயரில் ஒரு பிளேட்டில் உருளைக்கிழங்கு, துருவன முள்ளங்கி, அப்புறம் முட்டை, நெல்லிக்காய், இது எல்லாத்துக்குமே தேவையான சால்ட் ஆட் பண்ணி ஸ்டீம் குக் ஆகிறதுக்கு விட்டுறலாம். இது குக் ஆகிற டைமில் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட கெட்டிலில் நல்லா சூடு பண்ண தண்ணியை ஊற்றிக்கிறேன். நீங்கள் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். பட் எனக்கு இது ஈஸியாக இருக்கும். இது என்ன, போத்திக்கிட்டும் படுத்துக்கலாம், படுத்துக்கிட்டும் போத்திக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு குக் ஆகிறதுக்காக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுமே 4 டேபிள் ஸ்பூன், அதோட 4 காஞ்ச மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஹோல் பெப்பர் எல்லாமே சேர்த்து நல்லா ஸ்மெல் வர வரையும் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து வாஷ் பண்ண கருவேப்பிலையை கை நிறைய எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு தாளிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்தால் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த 15 மினிட்ஸில் ஸ்டீமரில் இருக்கிற எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கும். அது எல்லாமே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிஷ்ஷுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதங்கினதும் இந்த வேக வச்சு எடுத்த மஞ்சள் பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்குனா பம்கின் பாலியா இல்லைன்னா நெய் பூசணிக்காய் அப்படின்னு சொல்லலாம். இது ரெடி ஆயிடும். இது பண்ண டைமில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த கருவேப்பிலை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்படி கிறிஸ்பியாக உடையும். அப்போதான் நம்ம நல்லா வறுத்துருக்கோம்னு அர்த்தம். ஸோ இதை ஒரு மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த கருவேப்பிலை பொடி சாதமை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி அது காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு அதை வறுத்துக்கலாம். இது கூட வேர்க்கடலை போட்டு அதெல்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்த பாஸ்மதி ரைஸ் கூட அரைச்சி வச்சு அந்த கருவேப்பிலை பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்ம கருவேப்பிலை சாதம் ரெடி. இப்போ இதோட சைட் டிஷ்க்கு பொட்டேட்டோ பால்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளோரோட வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், ஏன்னா வேக வச்சுருக்க பொட்டேட்டோலேயே இருக்கிற தண்ணியே போதுமானது. அண்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவைக்கான ஷேப்பில் இதை உருட்டிக்கணும். நான் இன்றைக்கி பால்ஸ் மாதிரி பண்ணுறேன், பட் நீங்கள் இதை டிக்கி மாதிரியும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் தட்டையாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இதை ஏர் ஃப்ரையரில் ஆயில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் தவாவில் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அடுத்து ரேடிஷ் ரைத்தா பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, வெங்காயம் இது வதங்குற கேப்பில் நம்ம ஒரு மிக்சரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம், கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி அதை இந்த வெங்காயத்தோட அண்ட் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த ரேடிஷும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிரை சேர்த்து மிக்ஸ் பண்ணால் ரேடிஷ் ரைத்தா ரெடி. டடா, இதுதான் இன்றைக்கான லஞ்ச் காம்போ. இதோட முட்டையும் ஆம்லாவும் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி அடுத்த 3 வாரமும் ஈஸியான லஞ்ச் காம்போஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.